பொதுவா அஷ்டமஸ்தான ராகு அப்படின்னா பயப்படுவாங்க. ஆனா நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்ல. குருனோட பார்வை இருக்கு. குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப நல்லது என்ன நடக்கும் அஷ்டமஸ்தான ராகுனால? திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வு, திடீர் தனப்பிராப்தி. பாசிட்டிவ்ல, நெகட்டிவ்ல கிடையாது. திடீர் மாற்றம் அப்படின்றது வரும். திடீரா ஒரு விஷயம் நடந்துச்சு. எதிர்பார்க்கலப்பா நடந்துச்சு. சூப்பர். எதிர்பாராத ராஜயோகம், பாராத பதவி மாற்றம், அப்படி ஏதோ ஒண்ணு. எதிர்பாராம இடமாற்றம், ஆமா. இந்த மாதிரி திடீர் தனப்பிராப்தி அப்படின்றதும் உண்டு. இப்ப பொதுவா வந்து பாருங்கம்மா, ஒரு சில குடும்பங்கள்ல உங்க குடும்பத்துல வந்து குழந்தை இல்லாத, வாரிசு இல்லாத தம்பதியினர்லாம் ஆமா இருக்காங்கன்னா, அவங்க ஆமா. சொத்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி. எல்லா ஃபேமிலிலயும் இது இருக்காது. இருக்கிறாங்க அப்படின்னா வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் கேது என்னன்னா, பொதுவா கடகம் எல்லாரோடையும் உறவா பழகக்கூடிய பெர்சனாலிட்டீஸ். இந்த காலகட்டத்துல வந்து பாருங்க, குடும்பத்தோடவே இருக்காங்க அப்படின்னாலும் இந்த லோட்டஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம தாமரை இலையில தண்ணி மாதிரி இருப்பாங்க. ஓகே ஓகே. பட்டும் எனக்கு படாமல். ஆமா. அப்படிதான் இருப்பாங்க. நான் பட்டுட்டேன்யா, ரொம்ப பட்டுட்டேன். அதனால படாம இருக்கேன். அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கலாம். இந்த மணிரத்னம் சார் படத்துல நம்ம ஹீரோ, ஹீரோயின்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? ஒத்த வார்த்தை தான் பேசுவாங்க. அந்த மாரி ஒத்த வார்த்தை தான் பேசுவாங்க. பெருசா பேச புடிக்காது. அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? அது நல்லது தான். அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி குரு பகவான் வந்து பாருங்க, 12ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அயன, சயன, போஜன, மோட்ச விரயஸ்தானம். அந்த சூப்பர். 12ஆம் ஆ, பாவம் அப்படின்றது. ஆ. நெறைய கடகராசி அன்பர்கள் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா தூங்குவாங்க. வெளிய வந்து நம்ம டிராவல் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணணும் அப்படின்ற போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இன்ப சுற்றுலா போணுன்றது புடிக்காது. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா பிடிக்கும். ஏன்னா குரு உட்கார்ந்துட்டு இருக்கா. குரு அப்படின்னாலே கடவுள் வழிபாடு, இறையாற்றல் இதெல்லாம் தேடக்கூடிய ஒரு புத்தி தானாவே வந்துரும். அப்போ வந்து குலதெய்வ கோயில் போணும், பொங்கல் வைக்கணும் இந்த மாரிலாம் வந்து வரும். சுப விரயங்கள் அப்படின்றது வரும். நெறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, பிள்ளைங்கள வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைப்பாங்க, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவாங்க. கடைசி ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவுமே இல்லையா ஒரு 2 கிராம் கோல்டு இல்லன்னா 2 கிராம் வெள்ளி ஆனா வாங்குவாங்க. சுப செலவு சாலிடா நடக்கும் முற்பகுதியில. முற்பகுதியில.